வெள்ளம் பாதித்த தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். வெள்ளம் பாதித்த தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள அங்கு சென்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்வதற்காக நேரில் சென்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அங்கு ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அங்கு ஆய்வும் மேற்கொள்ளவிருக்கிறார். தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் தற்போது வெள்ளம் பாதித்த தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ஜெபர்சன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடிக்கு தற்போது சென்றிருக்கிறார். அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கு செய்ய இருக்காரு? கள ஆய்வு குறித்து விவரங்கள். அம்ருத், கனமழை காரணமாக பாதிப்புக்குள்ளான தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மாவட்டம் முழுமையாக வெள்ள நீர்ல மூழ்கி போயிருந்தது. தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் குறைந்ததை தொடர்ந்து பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்த வெள்ளம், வீடுகளில் தேங்கியிருந்த வெள்ளம் குறைய தொடங்கியிருந்தது. வெள்ளம் பாதித்த அன்றைய தினமே தமிழக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது. அதிகாரிகளை நேரடியாக அங்கு சென்று மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து இங்கு சிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களும் திறக்கப்பட்டு அதற்கான பல்வேறு கட்ட பணிகள் முழுமையாக நடைபெற்று வந்தது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு என்னென்ன முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டுமோ அனைத்தையும் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த மக்களுக்கு உணவு உள்ளிட்டவைகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் மக்களுடைய இயல்பு நிலை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அந்த மக்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் அந்த பகுதிகளை பார்வையிடுவதற்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தூத்துக்குடிக்கே சென்றிருக்கிறார். விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளையும் கேட்பதோடு அங்கு அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதுக்கு அடுத்த கட்டமாக மக்களுக்கு தேவையான என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள், இன்னமும் மக்களுடைய உடைமைகள் முழுமையாக தண்ணீரில் அழித்துச் செல்லப்பட்டிருக்கிறது அல்லது வீடுகளிலேயே இருந்து தண்ணீரில் மூழ்கி போய் கிடக்கிறது, அந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்வது தொடர்பாகவும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டறிய இருக்கிறார் தமிழக முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.